ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்தி 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு 5 விசில் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சிடலாம். மிளகு, வரக்கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, வரமிளகாய் 3. இதை வறுத்தும் அரைக்கலாம், பச்சையை இப்படியும் போட்டு அரைக்கலாம். அரோமா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் டேஸ்ட்டில் வராது. ஸோ இந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க குறைன்னு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடான உடனே 2 ஏலக்காய், 2 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஏலக்காவை மசாலாவில் போடலை, அதனால் தாளிப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மசாலாவில் கூட போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். 2 ஏலக்காவை இந்த மாதிரி தாளிப்பில் போட்டுட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சரிசமமாக எடுத்து, இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோவுக்கு நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே மட்டனும் வெந்துருச்சு. இப்போது இந்த பச்சை வாசம் போன உடனே நம்ம வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஊற்றும் போது மட்டன் தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. சுக்கா வந்து ரொம்ப வந்து தண்ணியாக கன்சிஸ்டன்சி மாறிடும். இப்போது தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சுண்டி வரட்டும், உங்களுக்கு சுக்கா ரெடி ஆயிரும். எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.